ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பத்தி பார்க்கலாமா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. ஒரு யூனிட் பாயிண்ட் சார்ஜ் வந்துட்டு இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் dxல டுவர்ட்ஸ் q மூவ் பண்ணி வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதனுடைய ஒர்க் டன் இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா dw - e dx. ஆல்ரெடி சொல்லிருக்காங்க ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். dw dv. இன்னைக்கு நம்ம dw பதிலா dv தான் எடுக்கிறோம். சோ dv இஸ் ஈக்குவல்ஸ் டு -e dx. ஓகே, இங்க நெகட்டிவ் போடுறோமா? ஏன் நெகட்டிவ் போடுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சைடு பாஸ் ஆகுது, பிளஸ் பாயிண்ட் சார்ஜ் வந்து இதனோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால இங்க நெகட்டிவ் கிரேடியன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. E is equals to -dv by dx, okay, which is potential gradient. Okay, so E is equal to